அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க என்னன்னா எங்க 26 பேஜ்ல முதலாவது எக்ஸாம் வீக்லி எக்ஸாம் பேப்பர்ஸ்ல நம்ம முதலாவது பேப்பர் சரியா இயக்கத்தியலுங்கிற கதைக்குள்ள வரக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கியதாக ஏக பரிமாண இயக்கத்துல சரியா கவனம். இப்ப நான் பார்த்து முடிச்சிருக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு இயக்கத்தியலுங்கிற கதை. இயக்கத்தியல் கதை. இந்த இயக்கத்தியலுங்கிற கதையில எங்களுக்கு தெரியுங்களா ஒரு உணர்வு திணிவு சரி ஒரு உணர்வு திணிவு கமா அதன் மீது தொழிற்படுற விசை சமப்படுத்தப்படாத விசை சார்ந்து இந்த ரெண்டு பேரையும் நம்ம கதைக்காம அவங்களோட நிலை அதாவது இடப்பெயர்ச்சி சொல்லுங்க இடப்பெயர்ச்சி அதே போல வேகம் அதே போல ஆர்வம் இவங்க சார்ந்து கதைக்கிற விஷயம் இது சார்ந்த அந்த மெக்கானிசத்தை பத்தி படிக்கிற பாடம் தான் எங்கட இயக்கத்தியல்ங்கிற கதை சரியா. இப்ப இந்த இயக்கத்தியல்ல நாங்க பார்த்திருக்கிற விஷயம் ஏக பரிமாண இயக்கம் கிடை இயக்கம் பார்த்தாச்சு. அதே போல நிலை இயக்கம் சார்ந்து தியரி எல்லாம் பார்த்து அது சார்ந்த கேள்விகள் பிப்ரவரியல் 75வது கேள்விகள் வரைக்கும் நான் முடிச்சிருக்கணும் கேள்விகள் சரியா. அதுலதான் நீங்க சார்பு படிச்சிருக்கணும். இப்ப நாங்க அதை அடிப்படையாக கொண்டு முதலாவது வினாத்தான் சரியா அது சார்ந்த கேள்விகள் எம்சிக்களில் போடப்பட்டிருக்கிறது. கவனமாக நமக்கு ஆரம்ப சில விஷயம் தான் நாங்க கேள்விகள் தான் சிறந்த கேள்விகள் சிறந்த ஆசனம் சரியா. இன்னைக்கு அதுல கதைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் எங்களோட அந்த பாடப்பரப்பை எவ்வளவு தெளிவாக நமக்கு கொண்டு வரும். அதுல இருந்து நம்ம எப்படி அந்த பாடத்தை விளங்கி போறோம் அந்த தியரியை நாங்க விளங்கி போறோம் நாங்க முடிச்சுக்கணும். இன்னும் நாங்க செய்வோம். நீங்க அவசரப்பட தேவையில்லை. இது முதலாவது எக்ஸாம் சரியா. இன்னும் நாங்க ஒரு 10-12 எக்ஸாம் நாங்க கடந்ததுக்கு பிறகு இது சார்ந்த வினாக்களை நீங்க இலகுவாக செய்யக்கூடிய அளவுக்கு கேள்விகள் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு கேள்விகளை நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பிசிக்ஸை நல்லா விளங்கிக்கலாம். பிசிக்ஸை விளைவிக்கலாம் சரியா. தான் நம்ம பாடம் சார்ந்த முதலாவது எக்ஸாம் செட் பண்ணி அது சார்ந்த கேள்வி வினாக்களை நாங்க பார்த்துக்கோம் சரி. இப்ப கவனிக்க சொல்ற விஷயத்த சரி நேரடியா நான் போறேன். இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க நோட் பண்றதுக்கு டைம் எடுக்க தேவையில்லை சரியா. உங்களுக்கு வந்துகிட்டு ரெக்கார்ட் அப்டேட் ஆகும். நான் விளங்கப்படுத்துற விஷயங்களை கதைக்கிற விஷயங்களை தெளிவாக எடுத்துக்கிட்டு நீங்க திரும்ப இன்னொரு தரம் அந்த பேப்பரை செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு கட்டாயம் நீங்க செய்யுங்க வீடியோவை பார்த்து சரியா ஒவ்வொரு கேள்விக்குமான விளக்கங்கள்ல தெளிவாக எழுதி எடுத்துங்க. அடுத்தது எக்ஸாம் வந்துட்டு தனியோட கொப்பியத்தை ஃபாலோ பண்ணுங்க சரி. எக்ஸாம் டிஸ்கஷனுக்கு வந்து கொப்பியை ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி எக்ஸாம் நம்ம வாங்கிட்டு போட்டு அதற்குரிய ஒவ்வொரு கேள்விக்குமான போதுமான விளக்கங்கள் தியரியோட கலைக்கப்படும். அது எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிடுங்க. கேள்விகளை தான் நாங்க படிக்கணும். கேள்வி செய்யறதுல கேள்விகளை படிக்கிறது சரியா. ஒவ்வொரு கேள்விகளையும் நாங்க என்ன செய்யறது தெளிவாக படிக்கிறது. கேள்வி செய்யறதுன்னு சொல்லல சரியா. கேள்விகளை நாங்க தெளிவாக படிச்சிருக்கிறது. செய்யறது நாங்க ஃபைனல் எக்ஸாம்ல செய்ய போறோம். அந்த கேள்வி ஃபைனல் எக்ஸாம் என்பதை நாங்க செய்யறது. அதுக்கு முன்னால நடக்க போற உங்க டேர்ம் பேப்பர்ஸ் அடிக்கலாம் உடல் பேப்பர்ஸ் அடிக்கலாம் எக்ஸெட்ரா டியூட்டோரியல் எல்லாம் நாங்க கேள்விகளை படிச்சுட்டீங்க தயாராகிட்டு இதுல நான் கவனிக்கணும். இப்ப அதே போல இப்ப முன்னால நடக்க போற இந்த பிராக்டிஸ் எக்ஸாம் எல்லாம் நீங்க பிள்ளை எடுக்கலாம். பிள்ளை எடுத்தா நம்ம திருத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருத்திக்கலாம் சரியா. நாங்க என்ன செய்யலாம் இந்த முறை பிள்ளை எடுத்தா அடுத்த எக்ஸாம்ல இது சார்ந்த வினாக்கள் பிள்ளை விடாத மாதிரி நம்ம என்ன செய்ய திருத்துறதுக்கு நமக்கு டைம் தெரியும். திருத்த முடியாத ஒரே ஒரு எக்ஸாம் நம்ம ஃபைனல் எக்ஸாம். ஃபைனல் எக்ஸாம்ல தான் நாங்க என்ன செய்யலாம். அதை நான் ஃபைனலா செய்யலாம். அதுக்கு நாங்க எப்படி தயாராகும் இதுலதான் நீங்க அந்த கதை தெளிவாக அந்த விஷயங்களை விளையாடுறதுக்கான சரி. ஒவ்வொரு கேள்விகளா இது நினைக்கும் ரைட். நான் கேள்விக்கு போறேன் சரியா. கவனிங்க. முதலாவது கேள்வி நம்பர் 1. முதலாவது கேள்வி நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1 சரியா. ஓய்விலுள்ள ஒரு பொருளின் ஆர்முகல் A மீட்டர் செகண்ட் -2 ஆனது நேரம் t உடன் சரியா நேரம் t உடன் A சமன் 3t + 4 ரைட் சரியா. கவனிங்க.
A ஆனது நேரம் t-உடன் எனும் வீதத்தில் மாறுகின்றது. t7 2 செகண்டில் பொருளின் வேகம் என்ன? t7 2 செகண்டில் பொருளின் வேகம் என்ன? என்ன செய்யணும்? ஐடியா வந்துச்சா? இல்ல சார். ரைட், ஓகே, நல்லா கவனிங்க, புடிச்சுக்கலாம். மரியம், நான் பேச சொல்றேன்டா. சரியா? சொல்ல விஷயத்தை புடிச்சுக்க, நீங்க கவனிங்க. அந்த துணிக்கு வந்துட்டு என்ன செய்திருந்தாங்க, ஓய்வுல இருந்து தண்டை இயக்கத்தை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாருங்க, ஓய்வில் உள்ள ஒரு பொருளானது ஆரம்பம். ரைட், போர்டை கவனிங்க. இந்த இடத்துல ஓய்வுல இருக்கிறது, நான் இதான் கேள்வி ஸ்டார்ட் ஆகுது, t7 நாட் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இது 0. அதே போல இந்த ஆறுமுடுகள் வந்து A, இது 3t சக, சாரி 3t சக 4 வரும். இப்ப கேள்வி என்னன்னா, இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 2 செகண்ட்ல, அதாவது இங்க வருது t7 2 செகண்ட்ல இந்த துணிக்கையில வேகம் என்னன்னு கேள்வி. துணிக்கையில வேகம் v என்னன்னு கேள்வி. சரி, கவனிங்க. இந்த எக்ஸாம் நடத்தப்பட்ட டைம்ல பெரும்பாலான மாணவர்கள் இந்த கேள்வியை எப்படி விளங்கி செஞ்சிருந்தாங்கன்னா, சரி, இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸை எப்படி எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது இந்த கேள்வி முடிச்சதுக்கு பிறகு அவங்களோட கருத்து என்னன்னா, இந்த தரப்பட்ட 5 வினாக்கள்ல அந்த விடை இல்லை, இதுதான் சரியான விடைன்னு ஒரு பொருத்தமான ஒரு விடை வந்து எடுத்திருந்தாங்க. அவங்களோட கருதுகோளுக்கு இணங்க ஒரு பொருத்தமான ஒரு விடை எடுத்து இதுதான் விட வரும் சார், அங்க அந்த விடை இல்லைங்கிற கருத்து. சரி, ரைட், ஓகே. நான் முதலாவது அந்த மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் கண்ணோட்டத்துல நம்ம இந்த கேள்வி முதலாவது கதைச்சதுக்கு பிறகு இங்க என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் அவங்க அந்த இடத்துல இருந்து விலகினாங்கிற கதையை நம்ம பார்க்கணும். சரியா? ரைட், நல்லா கவனிங்க. அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, இப்ப எனக்கு தேவை இந்த வேகம் தான் தேவை, வேகம் தான் தேவை. எனவே 2 செகண்ட்ல முதலாவது ஆறுமுடுகளை கண்டுபிடிக்கும். அவர் தந்துட்டாங்க, ஒரு சமன்பாடு வந்து தந்து. எனவே இங்க பாருங்க, t7 2 செகண்ட்ல, t7 2 செகண்ட்ல a7 3 தர 2 சக 4, எனவே 6 சக 4 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா? அப்ப 2 செகண்ட்ல இந்த ஆறுமுடுகள் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஜெயனம், நான் இந்த ஆறுமுடுகளை கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா? சார். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருந்தாங்க, A to B க்கு சரியா, A to B க்கு இயக்க திசையில V7 U சக 8ங்கிற சமன்பாடு, இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணி, ஆரம்ப வேகம் எனக்கு தெரியும், இது 0 சக ஆறுமுடுகள் தெரியும் 10 தர 2, எனவே 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இறுதி வேகம் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்ற ஒரு விடை வந்தது. இதோட விடையில இருக்குதா? இல்ல சார். இப்ப சொல்லுங்க செய்யணும், நாம இந்த இடத்துல என்ன பிளவு இருக்கு, அல்லது இது சரிதான்? இப்ப ஆறுமுடுகளை கண்டு வேகத்தை காணலாம், இயக்க சமன்பாடுகளை கண்டாச்சு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பிளவுறாங்க, அல்லது என்ன மாற்றம் அது கேள்வி, அல்லது செஞ்சது சரியா? செலவாகும். கேள்வி சரி வாய்ந்தவர்கள் இல்லையா? ஆறுமுடல கண்டாச்சு, வீசமணி யூஸாக ஏற்றிய பயன்படுத்தி வேகத்தை கண்டாச்சு. என்னடா? ரைட், ஓகே. இங்க கவனிக்கிறா, கவனம் பாருங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கதையோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இயக்க சமன்பாடுகளை நாங்க ஒரு பாயிண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணணுமாக இருந்தால், நல்லா கவனிங்க. சரியா? இயக்க சமன்பாடுகளை நாங்க ஒரு பாயிண்ட்டுகளை யூஸ் பண்ணணுமாக இருந்தால், இயக்க சமன்பாடுகள், சரியா, இயக்க சமன்பாடுகளை நாங்க யூஸ் பண்ணணுமாக இருந்தால் தெளிவாக இருக்கணும். சரியா? இந்த இடத்துல மறக்கப்படாது, இந்த இடத்துல மறக்கப்படாது. அந்த பயன்படுத்துற அந்த பாயிண்ட்ஸ் கிடையாது, அதாவது A to B, B to C நீங்க பயன்படுத்துற பாயிண்ட்ஸ் கிடையாது. என்ன இருக்குன்னா, மாறா ஆறுமுடுகள்
மாறா ஆறுமுடுகள். ஆனா இங்க என்ன கதைண்டா, ஆறுமுடுகள் நேரத்தோட மாறும். நேரத்தோட மாறும். எனவே மாறும் ஆறுமுடுகளுக்கு இந்த சமன்பாடை நாங்க இப்படி யூஸ் பண்ணி ஏன் இந்த இடத்துல இது பிழையாகுது? ஓம் சார். வெரி குட். என்னண்டா, நேரம் போக போக துணிக்கையிட ஆறுமுடுகளும் மாறும். துணிக்கையிட ஆறுமுடு ஏன் நீங்க பாருங்க, தீசம நோட எடுத்தா, இப்ப தீசம நோட நாங்க எடுத்தால் ஏ சமன் 3 தர 0 சக நாளும் இருக்கு. எனவே அங்க என்ன வருவாரு, ஏ சமன் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. துணிக்கை இயக்கத்தை ஆரம்பிக்க அதுல ஆறுமுடுகள் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப இதுல இருக்கிற இந்த துணிக்கையில ஆறுமுடுகள் மாறும் ஆறுமுடுகள், மாறும் ஆறுமுடுகள். அப்ப மாறும் ஆறுமுடுகளாக இருந்தால், சரியா, மாறும் ஆறுமுடுகளாக இருந்தால் நேரடியாக இந்த இயக்க சாப்பாடை நான் யூஸ் பண்ணி, அப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. நான் A to B க்குத்தான் சமன்பாடு யூஸ் பண்ண போது இறுதி வேகம் தான் கேள்வி. A to B க்கு தான் நான் சமன்பாடு யூஸ் பண்ண போறேன். எனவே எனக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ், சரியா, இந்த 2 பாயிண்ட் தான் நான் சமன்பாடு யூஸ் பண்ண போறேன். 2 பாயிண்ட் தான் சமன்பாடு. நான் அப்ப என்ன செய்யலாம்னா, இந்த 2 பாயிண்ட்ல இருக்கிற ஆறுமுடுகளை கண்டு அவரோட சராசரியா, ஆறுமுடுகளுக்கு இந்த 2 பெருமானம் தெரிஞ்சா நம்ம என்ன செய்யறது, அவரோட சராசரியா கண்டு முழு இயக்கத்துக்குமான ஆறுமுடுகளை அந்த சராசரி ஆறுமுடுகள் நம்ம கருதும். அப்ப நாம என்ன செய்யலாம்னா, T7 நாட்ல இருக்கிற ஆறுமுடுகளை காணுங்க, T7 2 செகண்ட்ல இருக்கிற ஆறுமுறை காணுங்க. T7 நாட்ல 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, T7 2ல 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எனவே இவங்களோட ஆறுமுடுகள் சராசரியை நம்ம எப்படி காணலாம்னா, 2 பேரையும் கூட்டி 2 ஆல பிரிக்கிறது. அப்ப என்ன வரப்போகுது, 14 2 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஜெயினப், ஆறுமுடுகளோட சராசரி கண்டவைக்கிறா? ஓம் சார். ரைட், ஓகே. இப்ப பயன்படுத்தலாம். சரியா, இப்ப கவனிங்க. சராசரி ஆறுமுடுகள் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்ப A to B க்கு இயக்க திசையில B சமன் U சக AT. எனவே ஆரம்ப வேகம் 0 சக ஆறுமுடுகள் 7 நேரம் 2. எனவே 14 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா, அந்த 2 செகண்ட்ல அந்த துணிக்கையிட வேகம் என்ன வர போகுதுன்னா 14 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எனவே மூன்றாவது ஆன்சர் கொடுக்கணும். மூன்றாவது ஆன்சர் கொடுக்கணும். தெளிவாக விளங்கியது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விகளும் நீங்க தெளிவாக அந்த தேதியை நல்லா விளங்கப்படும். அப்ப எனக்கு தெரியுதா, இந்த இயக்க சமன்பாடுகள் நாங்க யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, நாங்க பயன்படுத்துற அந்த பாயிண்ட் கிடையாது, A to B, A to C ஒரு யாராவது இருக்கலாம். அந்த பாயிண்ட் கிடையில அந்த நிபந்தனை அந்த ஆறுமுகத்தில் மாறாத ஆகும். இப்ப இந்த கேள்வி என்ன விளங்கப்படுது, திரும்ப 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 தெளிவாக தேதியை தெளிவுட்டாங்க. சரி, நம்ம பயன்படுத்துற பாயிண்ட் கிடையில அந்த ஆறுமுகத்தில் மாறக்கூடாது. அப்படி மாறினா நாங்க என்ன செய்யலாம், அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் இது சார்ந்த ஒரு வரைவு கேள்வி இருக்குது. சரி, நான் அந்த கேள்வி நான் பயன்படுத்தும் செய்வோம். அதுல நீங்க ஓகே. இதுதான் எங்களோட முதலாவது கேள்விக்குரிய கதை. தெளிவாக விளங்கி எடுத்துக்கங்க, தெளிவாக என்ன செய்யுங்க விளங்கி எடுத்துங்க. போன்ல கிளாஸஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டே செய்யலாம். நீங்க இது பண்ணல, நோட் பண்ணது டைம் தரல, ஏன்னா செய்யலாம் நோட் பண்ணலாம் தானே. சரி, அப்ப நம்ம அப்படியே பண்ணுமே. சரியா, ரைட், ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இது பண்ணீங்கன்னா இல்ல வீடியோ அப்படியே ரைட். இப்ப பாருங்க ரெண்டாவது கேள்வி. தெளிவாக விளங்கி எடுக்கிற அவ்வளவுதான் விஷயம். பாருங்க ஒரு கேள்வி. சரி, இப்ப வாங்க ரெண்டாவது கேள்வி. இப்ப வாங்க ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது சரி,
ஒரு புகையிரதம் தனது இயக்கத்தின் அரை பங்கு தூரத்தை 20 மீட்டர் செகண்ட் -1 கதியுடனும் சரியா பாருங்க. ஒரு புகையிரதம் தனது இயக்கத்தின் அரை பங்கு தூரத்தை 20 மீட்டர் செகண்ட் -1 கதியுடனும் மீதி அரை பங்கு தூரத்தை 30 மீட்டர் செகண்ட் -1 கதியுடன் இயங்குகிறது. சரி, ஓகே. ஒரு புகையிரதம் என்ன செய்யுதுன்னா தனது இயக்கத்திட அரை பங்கு தூரம், சரி, அரை பங்கு தூரம், இதுதான் நம்ம புகையிரதம் எடுக்கலாம். இதுதான் புகையிரதம். இவர் என்ன செய்யறாருன்னா 20 மீட்டர் செகண்ட் -1 20 மீட்டர் செகண்ட் -1 இது எக்ஸ் தூரம். சரி, இந்த எக்ஸ் தூரத்தை 20 மீட்டர் செகண்ட் -1 கடக்கிறாரு. திரும்ப தன்னுடைய இயக்கத்துல அரை பங்கு தூரத்தை 30 மீட்டர் செகண்ட் -1 எக்ஸ் தூரம் கிடக்கு. எக்ஸ் தூரம் கிடக்குது. சரி, 30 மீட்டர் செகண்ட் -1 கதியுடன் இயங்குது. அது முழு பயணத்தின் போதான சராசரி கதி என்னது? முழு இயக்கத்தின் போதான சராசரி. நான் பாருங்க, ஒரே அளவான தூரத்தை வெவ்வேறு வேகங்கள்ல கடக்கிறதால இதுக்கான நேரத்தை T1 என்றும் இதுக்கான நேரத்தை T2 எடுத்து. ஆனா எனக்கு தெரியல சராசரி கதி அல்லது சராசரி வேகம். சரி, சராசரி கதி அல்லது சராசரி வேகம். சரி, ஒரே முழு இயக்கத்துக்குமான அரைப்பாங்க சராசரி கதின்னு கேட்டிருக்கீங்க. சரி, பாருங்க, சராசரி கதி சராசரி கதி. சரி, சராசரி கதி சென்ற மொத்த தூரத்திற்கு எடுத்த மொத்த நேரம். சரி, எடுத்த மொத்த நேரம். இது பண்றல. இப்ப பாருங்க, சராசரி வேகமாக இருந்தால் சென்ற மொத்த இடப்பெயர்ச்சி வரும். இடப்பெயர்ச்சி இந்த இடத்துல இடப்பெயர்ச்சியின் தூரம் ஒரே கதை தானே, ஒரே பாதையில போயிச்சு முடியும். அப்படி ஒரு கதை வருது. சரி, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சென்ற மொத்த தூரம் என்கிறது நான் அரைவாசி தூரத்தை எக்ஸ் எடுத்தா சென்ற மொத்த தூரம் 2x. கவனமா இருக்கணும். அவங்க நாம எடுக்கிற தெரியாக்கணிகள் அந்த விடையில வராது. நாம எடுக்கிற தெரியாக்கணிகள்லாம் இல்லாம போயிது போகணும். சரி, நான் சென்ற மொத்த தூரத்துக்கு வர 2x போட்ட விளங்கிட்டாடா. இப்ப அதற்கான நேரத்தை பார்த்தா இந்த எக்ஸ் தூரத்தை கணக்கெடுக்கிற நேரம் T1 சக இவரை கணக்கெடுக்கிற நேரம் T2. ஓகே, இதெல்லாம் நாம எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இந்த T1 நாம் கதைக்கலாம். இங்க பாருங்க, இந்த புள்ளிக்கு இடையில இது ஒரு மாறா வேகத்துல போறதால இந்த வேகம் 20 சமன் தூரத்தின் நேரம் அல்லது கதி தூரத்தின் நேரம் x × T1. சைலம் நான் 20 சமன் x × T1 எழுதிக்க வைக்கிறேன். சார், இடப்பெயர்ச்சியின் நேரம் அல்லது தூரத்தின் நேரம் எழுதலாம். இப்ப இதுல பாருங்க, இந்த T1 சமன் x × 20 x × 20. இதே மாதிரி இவருக்கு நாம் எழுதினா T2 சமன் x × 30 வரும். இப்ப இதை இந்த இடத்துல கொண்டு போகணும். இது பாருங்க 2x. T1க்கு பதிலா x × 20 சக அவருக்கு பதிலா x × 30 வரும். சரி, நாளைக்கு இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபார்முலா 60. சரி, 60 2x அப்படியே இருக்கு. இது 60 மாத்திரம் நான் 3 பெருக்கணும். அப்ப 3x சக இது 60 மாத்திரம் 2 பெருக்கணும் 2x கீழே 60. இந்த 60 மேல போய் பெருக்கப்பட்டா சரி 2x தர 60 கீழே ஏன் இந்த இலக்கத்தை இந்த பின்னத்தால கிடைக்கும். பெருத்தல் பெருக்கலாம் மாறினா நிகர் மாற்றம் அடைகிறது. 60 மேல கீழே கூட்டி அப்படின்னா x. சரி, 5x 5x இப்ப பாருங்க, x கேன்சல். எனவே 120 × 5 வரும் 2 4 24 மீட்டர் செகண்ட் -24 மீட்டர் செகண்ட். எனவே அந்த உடல் அந்த ட்ரெயின்ல சராசரி கதி 24 மீட்டர் செகண்ட் -1 முதலாவது அம்சம் பொருத்தமான.
சார் ஓகே சரியா திரும்ப ஒரு தரம் தெளிவாக செஞ்சு பார்க்கணும். நோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் தெளிவாக எழுதி எடுத்துக்கணும். சரியா அந்த விஷயத்துல நம்ம வரைக்கணும். கேள்வி செய்ய பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுங்க. நான் நோட் பண்ணது டைம் தான் எடுக்கணும் செய்யணும்னா ஒரு கூட கேள்வியில பார்க்கலாம். சரியா அதுக்கு வந்தாடுது தேதி படிக்கிற டைம்ல செய்யறமான்னு கேள்விகள் நீங்க திரும்ப நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுமா? ரைட் ஓகே அடுத்த கேள்வி நான் வரும். அடுத்த கேள்வி அவசரம் இல்லை. தெளிவாக விளங்கி எடுக்கலாம். உலகத்த கேள்விகள்ல இருந்து எவ்வளவு அறிவு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு அறிவு எடுக்கணும். இது அறிக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் தான். நீங்க இப்படியான கேள்வி சரி ரைட் அடுத்த கேள்வி நல்ல கேள்வி இருக்கு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு கதை ஒன்று கதைக்க போகும். சரியா கொஞ்சம் மென்சார்கள் இருந்தா அது அறிமுகமாகும். நாங்க பயோங்கிறதால அதை நேரடியாக நான் கழிச்சுட்டு வரோம். சரி காணி இயங்கும் துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி வையானது. சரியா இயங்குகிற துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி வையானது நேரம் டீயுடன் மாறுபடும் விதம். நேரம் டீயோட மாறுபடுற விதம் y சமன் -2 t வர்க்கம் சும்மா அதே பத்தி சக 16 t சக 2 16 t சக 2 என அமைகின்றது. சரியா துணிக்கை ஓய்வடைய எடுக்கும் நேரம் இந்த கேள்வி நான் ரைட் ஓகே இப்ப இது அப்படி கேட்கணும். நான் ஒரு சார்பு உண்டு சமன்பாடு ஒன்றுதான் இப்படி y சமன் 2x வர்க்கம் சக 7x சக 5. சரியா நல்லா கவனி. இது t லான ஒரு இருபடி சமன்பாடு அது x லான ஒரு இருபடி சமன்பாடு. இங்க வரும் என்ன கதைன்னு வச்சிருக்காங்க. y சமன் 2x வர்க்கம் சக 7x சக 5. சரியா இதுல நான் யாரை கதைக்க போறேன்னா வகையீடுங்கிற ஒரு கதை இருக்கு. நல்லா கவனிக்கணும். வகையீடு இது மேத்ஸ்ல ஒரு தனி அழகாக இருக்கிறது. சரியா இந்த கேள்விக்காக இந்த இடத்துல நாங்க கதைச்சிட்டு அதை கடந்து வர போறோம். பிசிக்ஸ் பொறுத்தவரையில இந்த நியூட்டனின் இயக்க விதிகளை ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு தேவை இந்த வகையீடுங்கிற கதை நான் அங்கேயும் இதே மாதிரி நாங்க கதைக்க போறோம். சரி எங்களுக்கு தேவையான மட்டும் அதுல கரைச்சி நாங்க எடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான் தெளிவாக விளங்கி. சரியா நல்லா இந்த சார்பு இந்த சமன்பாடு x குறித்து வகையிட்டால் சரியா x குறித்து வகையிட்டால் இங்க நான் t குறித்து வகையிடுறேன். அந்த கேள்வி நீங்க விளங்கி எடுத்தா இங்க t குறித்து நான் வகையிடுறேன். நல்லா கவனிங்க. x குறித்து வகையிட்டால் எப்படி எழுதலாம் சரியா இந்த x குறித்து நாங்க வகையிட்டால் dy over dx வகையிட புரியும். சரியா dy over dx தெளிவாக விளங்கிடுமா? இதுல அர்த்தம் என்னன்னா இந்த y-ங்கிற சார்பு x குறித்து வகையிடுறாங்க. dy over dx dy over dx ரைட் நல்லா கவனிங்க. x வர்க்கம் வகையிடப்படுமாக இருந்தால் x வர்க்கம் x குறித்து வகையிடப்படுமாக இருந்தால் இங்க பாருங்க x வர்க்கத்தை நான் x குறித்து வகையிடுவனாக இருந்தால் இது எப்படி வருவாருன்னா இந்த அடுக்கு முன்னால வர 2 வர இது x இதுல அடுக்கிட ஒரு இலக்கம் குறையும். சரியா இப்ப உதாரணத்துக்கு x இன் மூன்றாம் அடுக்க x குறித்து வகையிட்ட என்ன நடக்குன்னா இந்த 3 முன்னால வரும் x இவர் அடுக்க ஒன்று குறைஞ்ச இது 2. x இன் 4ஆம் அடுக்க நீங்க வகையிட்டா 4 முன்னால வர x ஒரு அடுக்கு குறைய 3 வரும். சரியா இந்த x குறித்து வகையிட்டதெல்லாம் விளையிட்டா சார் அந்த லொக் மாதிரி என்னடா விளையாடுமா லொக் மாதிரியா சார்? எஸ் எஸ் அதே மாதிரி தான். பட் என்னன்னா வகையிடுங்கிற கதை ஒரு தெளிவா இருக்கு. மாதிரிக்கு இல்ல சரியா கொஞ்சம் பாருங்க. ஒரு புது விஷயம் நம்மளுக்கு இந்த இந்த இடத்துக்கு இது தேவைங்கிறதால நான் கழிச்சுக்கிறேன். உங்களுக்கு பெருசா நீங்க இதுல நீங்க வகையில பெருசா விளையாடிக்கிறது இல்லை. சரி இது நாங்க மேக்ஸ்ல ஒரு தனி ஒரு அழகாக படிப்போம். தனி ஒரு அழகாக படிப்பாங்க. இங்க நம்ம இந்த இந்த வகையீடு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று இருக்கு டீயாக தெரியும் இடப்பெயர்ச்சியில டி குறித்து வகையிட்டால் நேரம் குறித்து வகையிட்டால் அங்க வார்த்தை வேகம் வந்து தெரியும். அதான் நாங்க நடக்கும் y over t வேகம். சரி நல்லா கவனிங்க. அப்ப உங்களுக்கு இந்த வகையீடு விளையிட்டாடா ஓகே இப்ப நல்லா கவனிங்க. இதுதான் நீங்க கதைக்க போறீங்க. சரியா நீங்க நல்லா கவனிங்க. அப்ப இத வகையிட்டா
முன்னால ரெண்டு வரும். இந்த ரெண்டு ஏற்கனவே இருக்கிறது ரெண்டு தாங்க. இந்த ரெண்டு முன்னால வந்த ரெண்டு எக்ஸ் ஓராம் எக்ஸ் ஓராம் சக இன்னொரு எக்ஸ் வகையில போறது அந்த இரண்டு அப்படியே இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கும். எக்ஸின் ஓராம் அடுக்க வகையிட்டால் எக்ஸின் ஓராம் அடுக்க பிரச்சனை இல்லை. இந்த ஒன்று முன்னால வருவார். இந்த ஒன்று என்ன செய்வாரு? முன்னால வருவாரு. எக்ஸ் அப்படியே வர இதுல ஒன்று குறைச்சீங்கன்னா கழிச்சீங்கன்னா 0. எனவே நல்லா பாருங்க. தொண்டிங்கல வந்தா எக்ஸின் ஓராம் அடுக்க நீங்க வகையிடுவீங்களாக இருந்தால் விடை உண்டு. ஏன்னா எக்ஸின் 0 அடுக்கு எந்த இலக்கத்துல அடுக்கு 0வாக இருந்தாலும் அதோட பெருமானம் உண்டுங்கிறதுனால ஒன்று தர உண்டு ஒன்று வரும். செய்யணும் பண்ணிட்டா ரைட் ஓகே. அப்ப இங்க பாருங்க. அப்ப x இன் ஓராம் அடுக்கு வகையில அது ஒன்றிட வரும். சக 7 ரைட். இங்க அடுத்து ஒரு மாறிலி வகையிடப்படுமாக இருந்தால் இப்ப நாம வகையிட்டது ஒரு மாறி ஒரு எக்ஸ் மாறக்கூடிய பெருமானம் இது எக்ஸ்ங்கிறது மாறக்கூடிய நம்ம பிரதியிடக்கூடிய பெருமானம் மாறக்கூடியது. பட் இந்த 5 ஒரு மாறிலி நல்லா கவனிக்கணும். மாறிலிய வகையிட்டால் மாறிலிய நீங்க வகையிடுவீங்களாக இருந்தால் அதுல பெருமானம் செய்யும். அதுல பெருமானம் என்பது செய்யும். ஒரு மாறிலி வகையிடப்பட்டால் ஒரு மாறிலியை வந்துட்டு நாங்க வகையிட்டால் அதுல பெருமானம் செய்யும். அப்ப இதை பாருங்க. இதை நாங்க வகையிடுவோமாக இருந்தால் இது 0. ஏன்னா இது ஒரு மாறிலி. ஒரு மாறிலிங்கிற கதை. அப்ப dy/dx சமன் 4x சக 7 சரி. இப்ப பாருங்க y சமன் 2x வர்க்கம் சக 7x சக 5 x குறித்து வகையிடுவீங்களாக இருந்தால் இது dy/dx யாருக்கு சமனாக பார்த்தா 4x சக 7க்கு சமனாக இருக்கு. விளையிட்டா இந்த 4x சக 7 எப்படி வந்து விளையிட்டா ரைட் ஓகே. இதேதான் நீங்க கவனிக்கணும். பயப்படுறதா கேள்வியெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். தெரியாத வரைக்கும் தான் கஷ்டம். தெரிஞ்சிட்டாங்கன்னா ஈஸி. இங்க பாருங்க இனிப்பு வகையில பாருங்க பாருங்க சரியா. இங்க பாருங்க இப்ப இருபுறமும் சரியா டி குறிச்சு வகையிடப்படும். இருபுறமும் டி குறித்து வகையிடுக. இவ்வளவு தெரிஞ்சுதா போதும். வகையீடுகளை பத்தி பெரிய அறிவுகள் எங்களுக்கு தேவையில்லை சரியா. இதுல தேவையான விஷயங்கள்லாம் அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கலப்பலாம். தேவை படிக்க நம்ம கலப்பலாம் சரி. நல்லா கவனம். டி குறிச்சு வகையிட்டால் dy/dt சமன் dy/dt சமன் நல்லா கவனம். இந்த -2/3 அப்படியே இருக்க டி வர்க்கத்தை வகையிட்டால் 2 தர டி ஓராம் அடுக்கு சக 16 டீய வகையிட்டீங்கன்னா அந்த 16 அப்படி இருக்க தர கொண்டு வரும். டீய வகையிட்டா உண்டு சக 2 டி குறித்து வைத்தா அது ஒரு கான்ஸ்டன்ட் எனவே 0. அப்ப dy/dt சமன் -4t/3 சக 16 ஜெயராம். இவர் டி குறிச்சு இந்த விட வந்தது வாங்கிட்டா இப்ப பாருங்கடா dy/dt ஒரு இடப்பெயர்ச்சி நேரம் குறித்து வகையிடப்படுமாக இருந்தால் அதனால வேகம் வேகம் dy/dt இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிபடுது அவ்வளவு சரியா. இப்ப பாருங்க -4/3t சக 16 அவன் சொல்றான் அந்த துணிக்கையின் வேகம் 0 ஆகுற நிலையில இருக்கிற டைம் என்று கேள்வி. எனவே வேகத்துக்கு பதிலா நம்ம 0 போட்டால் -4/3t சக 16 இது கழிப்படுது. இங்க வந்து கூட்டப்பட்டால் பாருங்க 4/3t சமன் 16 இந்த 3 பிரிபடுது பிறகுப்படும் 4 போய் பிரிபடுவார். எனவே t சமன் 16 தர 3 கீழே 4 வரும். இந்த 4 ஒரு முறை இது 3 4 12 அதாவது இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 12வது செகண்ட்ல இந்த குறுக்கீடு செய்ய போய்விடும். குறுக்கீடு செய்ய
ஜெயினப் நான் வேகத்துக்கு 0 போட்டு விளங்கிட்டேன். ஓம் சார். அவன் வேகம் 0 நிலையில நேரம் இருந்திருக்கான். எனவே உங்களோட விடை 3வது விடை பொருத்தமானது. 3வது விடை பொருத்தமானது. தெளிவாக விளக்கியிருந்தார். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தால் போதுமானது. கொஞ்சம் கவனம் எடுத்தால் போதுமானது. ரைட். நான் இதை அழிச்சுக்கிறேன். நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. அதாவது வேகம்ங்கிறது எங்க இருந்து வருது? ஏன்னா வேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சிங்கிற கதையிலிருந்து எப்படி அது வகை எடுத்தாங்கிறத அந்த கேள்வி தெளிவுபடுத்துது. கவனம் எடுக்கணும். நியூட்டன் இயற்க விதிகள் படிக்க கப்பிகள் தொடர்பான சமன்பாடுகள் நிறுவல்கள்ல நான் இதை திரும்ப யூஸ் பண்ணுவேன். சரியா? முழுமையான ஃபுல் தியரியோட நான் கதைக்கேன். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கப்பிகள் அதுல எங்களுக்கு அந்த வகைகளை நிறுவனத்துக்கு இது தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல நான் காட்சிக்கணும் வகையில. சரி கவனி. இப்ப ஒரு 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன வரும் ஜெயினப்? 100 மீட்டர். இயங்கும் துணிக்கை ஒன்றின் வேக நேர வரைவு தரப்பட்டுள்ளது. கடைசி 10 செகண்டில் துணிக்கை இயங்கிய தூரம். சரி, கடைசி 10 செகண்ட்ல இந்த டைம் துணிக்கை எவ்வளவு தூரம் இயங்கியிருக்கிறது எங்களுக்கு தெரியல. வேக நேர வரைவின் படித்திறன் ஆறுமுடுகளை தார மாதிரி வேக நேர வரைவின் பரப்பளவு. சரியா? வேக நேர வரைப்பு நேர வரைப்பில் சரி வரைவு நேர அச்சுடன் அதுல கவனம் பாருங்க. வரைவு நேர அச்சுடன் வரைவு நேர அச்சுடன் அமைக்கும் பகுதியின் பரப்பளவு. பரப்பளவு யாரை தருவார்னா இடப்பெயர்ச்சி. சரி, இப்ப பாருங்க சொல்ற விஷயத்தை கவனிங்க. அவன் கேட்ட கேள்வி இறுதி 10 செகண்ட்ல இந்த துணிக்கு அடைஞ்சிருக்கிற இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் கிடைச்சுன்னா எனவே இதுல பரப்பளவை நாங்க A1 எடுத்த ஒரு முக்கோணியின் பரப்பளவு A1 சமன் 6 தர அடி வந்துகிட்டு 10 தர செங்குத்து உயரம் வந்துகிட்டு 20. அவ்வளவுதான். எனவே என்னது வரப்போறாங்க? 10 தர 10 100 மீட்டர். 100 மீட்டர். சின்ன ஒரு கேள்விதான். என்ன கவனம் பார்க்கணுமா? கேள்வி நல்ல கவனியம். இயங்கும் துணைக்கு ஒன்றின் வேக நேர வரைவு தரப்பட்டுள்ளது. கடைசி 10 செகண்டில் துணைக்கு இயங்கிய தூரம் இயங்கிய ஒரு மீட்டரை பரப்பளவு. சரி, அடுத்தது 5வது கேள்வி. 4வது அதையே தொடர்றாங்க. 5வது கேள்வி. அதுல 100 மீட்டர் 3வது. சரி, அடுத்த ஒரு சரியா? மேலே வினா 4 முதல் 4 செகண்ட்கள் இயக்கத்தின் 6 மூடுகள். ரைட், ஓகே.
இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஆறுமுடுகள் என்ன? முதல் 4 செகண்டுக்குமான ஆறுமுடுகள் என்னன்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியும் வேக நேர வரைவின் படித்திறன் ஆறுமுடுகள் இருக்கு. வேக நேர வரைவிட படித்திறன், வேக நேர வரைவின் படித்திறன், படித்திறன் ஆறுமுடுகள். சரி, அப்ப எனவே ஆறுமுடுகள் வந்து கிட்ட தெரியும் வையாளு வித்தியாசத்தின் எக்ஸாலு வித்தியாசம், அதுதான் கேண்டிட்டால படிச்சு. கேண்டிட்டானது எதிர்பக்கத்தின் கீழ் ஆயிரும். எதிர்பக்கம் 20 அயல்பக்க 4. எனவே 5 இன்டர்செக்ஷன் -2. இது இன்டர்செக்ஷன் -2. இலகுவான ஒரு கேள்வி. சரியா? 5 இன்டர்செக்ஷன் -2 இரண்டாவது ஆன்சர். இரண்டாவது ஆன்சர். கேள்விகளை நல்லா படிச்சுக்கணும். கேள்விகளை நல்லா படிச்சுக்கணும். சரி, அவ்வளவுதான். சரி, நம்ம இதெல்லாம் சரிதான் வழங்கிட்டாங்க. சரி, இந்த கேள்வி பண்ணிட்டா சரி. அடுத்த கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி. சரி, புரிஞ்சு. 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்விக்கு வாங்க. சரி, சொல்லலாம் பாருங்க. பரிசு வீரன் ஒருவன் விமானத்திலிருந்து சுயாதீனமாக 10 செகண்ட்கள் விழுந்த பின்னர் பரிசு திறக்கப்படுகின்றது. சரியா? பரிசு வீரன் ஒன்று விமானத்திலிருந்து சுயாதீனமாக விழுந்தது பரிசு 10 செகண்ட்ல பரிசு திறக்கப்படுகிறது. பின்னர் 2.5 மீட்டர் செகண்ட் -2 அமர்முடுகளுடன் கீழ் நோக்கி இயங்குகின்றான். பின்னோக்கி இயங்குகின்றான். வீரன் 2495 மீட்டர் உயரத்தில் விமானத்தில் இருந்து குதித்தான் எனில் அவன் தரையை அடையும் போது அவனது வேகம் என்னது? தரையை அடையும் போது அவனது வேகம். ரைட், கவனி. ஒரு விமானத்துல இருந்து என்ன செய்யறாரு? இவர் குதிக்க. விமானத்துல இருந்து என்ன செய்யறாரு? குதிக்க. சரி, நல்லா கவனிங்க. விமானத்துல இருந்து குதிக்க. அவர் பரிசு வீரன் குதிக்க போறார். சரி, இங்க குதிக்காத பாஞ்சிட்டாரு. விமானத்துல இருந்து அவர் குதிச்சுட்டு பயப்படும். பயப்படும். அப்படி பாஞ்சி நல்லா கவனிக்கிறா. சரி, தரை பின்னாடி தரை தரையில் அங்க பாஞ்சி 10 செகண்ட் இயங்குறாங்க. சரி, 10 செகண்ட் என்ன செய்வாங்கன்னா இயங்குறாங்க. 10 செகண்ட் இயக்கம் போடுறாங்க. அப்ப 10 செகண்ட் இயங்கிட்டு வார நாட்ல பாயுது. 10 செகண்டுக்கு இப்படியே இயங்கிட்டு வார. இயங்கிட்டு வந்து இந்த நிலையில இருக்கிற இந்த நிலையில இவர் என்ன செய்யறாருன்னா பரிசூட்டை வந்துட்டு இது பண்றாரு. பரிசூட்டை நாட் இதேங்கிற புள்ளியில் எடுத்தோம். இதை நாங்க பிங்கிற புள்ளியில் எடுத்தோம். இப்ப தரையை வந்து அடைகிற டைம்ல சரியா? தரையை வந்து அடைகிற டைம்ல அப்படியே வந்து தரையை வந்து அடைகிறாரு.
அடையிட்டு அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா இவர் தரையை அடையும் போது இவர் அதான் V2 இந்த இடத்துல இவர வேகத்தை V1 சரி நல்லா கவனிங்க. இவரு பிளைட்ல இருந்து பாய்ஞ்சி சுயாதீனமாக கீழே பாய்கிறாரு. அந்த 10 செகண்ட் வரும் வரைக்கும் பரிசுத் திறக்கப்படாது. இதுவரைக்குமான இயக்கம் புவியீர்ப்பின் கீழ் புவியீர்ப்பு ஆர்முடுகளோட இயங்கியிருப்பார். சரி நல்லா கவனிங்க. பிளைட்ல இருந்து போட்டு ஒரு 10 செகண்ட் என்ன செய்யறாருன்னா அவர் என்ன செய்யறாருன்னா புவியீர்ப்பின் கீழே விழுறாரு. விழுந்து என்ன செய்யறாங்க 10 செகண்டுக்கு பிறகு பரிசூட்டை திறந்த உடனே என்ன நடக்குதுன்னா இவர் அந்த இடத்துல இருந்து கீழ் நோக்கிய திசையில அமர்முடுகளாக விளைவு ஆர்முடுகளாக அவன் மீது தொழிற்பட விளைவு அமர்முடுகள் அல்லது ஆர்முடுகள் கீழ் நோக்கிய திசையில -2.5 மீட்டர் செகண்ட் -2 கீழ் நோக்கிய திசையில மைனஸ். அதாலதான் அதை அமர்முடுகள்னு சொல்றாங்க. கீழ் நோக்கிய திசையில என்ன தொழிற்படுது மைனஸ்ல ஆர்முடுகள் தொழிற்படுறதாலதான் அதை என்ன செய்யறாங்க அமர்முடுகள்னு சொல்றாங்க. ரைட் ஓகே. விமானத்தில் குதித்தான் எனில் அவன் தரையை அடையும் போது அவனது வேகம் என்ன? அதே நேரம் அவரது தரையிலிருந்து தூரம் 2495 மீட்டர். 2000 ரைட்டுக்கு புவிக்கும் இடையிலான இந்த உயரம் சரியா 2495 மீட்டர். சரி காணியன் வாங்க முடியும். சரி அப்ப கவனிக்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த A to B க்கு புவியீர்ப்பு ஆர்முடுகளோட இயங்கி அதுக்கு பிறகு ஒரு இயக்கம் நடக்கும். இது C நம்ம C. சரி இப்ப நல்லா கவனிக்கலாம். A to B க்கு கீழ் நோக்கிய திசையில நான் என்ன செய்யறேன்னா S7UT plus half A T square நான் பயன்படுத்துறேன். சரி எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காங்க 7UT plus half A T square யூஸ் பண்ணினாடா எனக்கு தெரியும் ஃபிளைட்ல இருந்து சுயாதீனமாக வருகிறாரு. எனவே ஆரம்பம் 0ங்கிறதுனால UT அப்படியே 0 ஆகும். கீழ் நோக்கி நாங்க பயன்படுத்துறோம். புவியீர்ப்பு ஆர்முடுகள் பிளஸ்ல இருக்க போது 1/2 தர 10 தர 10 வர்க்கம் 10. எனவே 500 மீட்டர். சரி 500. இவர் என்ன செய்யறாருன்னா இந்த 10 செகண்டுக்கு இவரு 500 மீட்டர் தூரம் வருகிறார். 500 மீட்டர் தூரம். எனவே இதுல இருந்து நாங்க 500 கழிச்சு விட்டா 1995 மீட்டர். சரி அப்ப இந்த கேப்ப கண்டுபிடிக்கலாம். சரி இந்த கேப் 1995 மீட்டர். சரி 1995 மீட்டர். அதே நேரம் இந்த வேகத்தை நாங்க பிடிக்கலாம். இப்ப பாரு A to B க்கு கீழ் நோக்கிய திசையில V7U/AT நாம் யூஸ் பண்ணினால் A to B க்கு யூஸ் பண்ணினால் V1 சமன் ஆரம்ப வேகம் 0 சம 10 தர 10. எனவே V1 சமன் 100 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி அப்ப மனிதன் A ல இருந்து B வந்த அடையக்கு 100 மீட்டர் செகண்ட் -1ல பரிசுத்த செய்தாரு பெரிய. இதுக்கு பிறகு அவரோட வேகம் கொஞ்சம் அவர்களுக்கு வேறு பற்றி இந்த இடத்தை அடைகிறார். எனவே A to C சரியா வேகம் தான் கேள்வி. கீழ் நோக்கிய திசையில நான் V வர்க்கம் சமன் U வர்க்கம் பிளஸ் 2AC நான் யூஸ் பண்றேன். இது வேகம் தான் கேள்வி. இடப்பெயர்ச்சியும் தெரியும். அதுல ஆரம்ப வேகமும் தெரியும். ஆர்முடுகளும் தெரியும். நம்ம V வர்க்கம் சமன் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க V வர்க்கம் சமன் U வர்க்கம் 100 வர்க்கம் கவனமாக B to C க்கு ஆரம்ப வேகம் 100. இந்த புள்ளியில் V1 100 வர்க்கம்
மைனஸ் ஏ மைனஸ் நான் சமன்பாடு கீழ் நோக்கி பயன்படுத்துறேன். கீழ் நோக்கி இந்த துண்டுக்குள்ள இது அமர்ந்து மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் ஆர்முடுகளை மைனஸ்ல பதில போகும் 2.5 5 இடப்பெயர்ச்சி 1995. சரி, இப்ப இதுல இதை வெட்டி விடலாம். எனவே 100 வர்க்கம் மைனஸ் 525 5 மிச்சம். சரி, 5 525 மிச்சம் 9 45 45 2 47 4 மிச்சம் 9 45 45 4 49 4 மிச்சம் 1 எனவே 995. சாரி 9975. அப்ப பாருங்க 10,000 9975 நாளைக்கு 25 இது v ஸ்கொயர். எனவே v சமம் 5 மீட்டர் செகண்ட். இது 10,000 இருந்து சரியா 9,975 கழிப்போமாக இருந்தால் அது 25 தரையிலும் தரையிற்கு வேகம் 5 மீட்டர் செகண்ட். இது மீட்டர் செகண்ட். ஜெயனா வந்து கேள்விகளா? ஆம் சார். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. கேள்வி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. எந்த நான் அதான் சொல்லுங்க, இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணணுமா இருந்தா கட்டாயம் நம்ம யூஸ் பண்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஆர்முகம் மாறக்கூடாது. அப்படி மாறுதுன்னா அந்தந்த மாறுற பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண பாருங்க. இதுக்கு ஒரு சமன்பாடு, அதே போல இதுக்கு ஒரு சமன்பாடு. உதாரணத்துக்கு இந்த பரிசூற்றுங்கிற கதையே இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லை, மொத்தமா நாங்க யூஸ் பண்ணிடலாம். இல்லை அது தொகுப்புகள் இடப்பெயர்ச்சி தெரியும், ஆரம்பங்கள் தெரியும், ஆரம்பங்கள் தெரியும். நேரடியாகவே சாரி இதுல A to C போட்டுட்டீங்க, B to C சரியா பாருங்க. அப்ப நேரடியாகவே நான் என்ன செய்யலாம், A to C க்கு நான் பயன்படுத்தலாம். ஏன் கவனிக்கணுமா, நான் சமன்பாடு B to C தான் பயன்படுத்துறேன். அதெல்லாம் A to C பண்ணிட்டேன். அது B to C வரும். B to C க்கு V வர்க்கம் சமன் V வர்க்கம் plus 2AX. இந்த விஷயத்தை நல்லா விளங்கிடுது. அதை நான் நேரடியாகவே பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். நேரடியாகவே பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே, வாங்க தெளிவாக விளங்கிடுங்களா? சில விஷயத்தை சரி, வேளாண் கேள்வி. ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு துணிக்கு சீரான ஆர்முடுகளுடன் இயங்குகின்றது. அது 3வது செகண்டில் இயங்கிய தூரத்திற்கும் 5வது செகண்டில் இயங்கிய தூரத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகே, நல்லா ஒரு துணிக்கு என்ன செய்திருந்தா சரியா, ஒரு துணிக்கு ஓய்விலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு துணி கேள்வி எங்க ஸ்டார்ட் ஆகுது, இவர ஓயில் ஸ்டார்ட் பண்ண இது ஆரம்பம். இயங்குற ஆரம்பங்களோட ஒரு துணிக்கை சீரான ஆரம்பங்களுடன் இயங்குகின்றன. அதன் 3வது செகண்டில் இயங்கும் தூரத்திற்கும் 5வது செகண்டில் இயங்கிய தூரம். ஓகே, இது எண்ணாம் செகண்டுக்குரிய சமன்பாடு கேட்டீங்க. எண்ணாம் செகண்டுக்குரிய செயல்பாடு. ரைட், நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு தெரியும் எண்ணாம் செகண்டுக்கான சமன்பாடு Sn சமன் U plus half A 2n minus 1. அவ்வளவுதான். அப்ப 3ஆம் செகண்டில் அந்த துணிக்கு அடைந்த இடப்பெயர்ச்சி பார்த்தா S3. 3ஆம் செகண்ட் அவர் ஆரம்ப பூச்சியம் சாக ஒன்றின்கள் இருக்கிற மாறுபடுகள் ஏழு இருக்கும். எனவே 2 தர 3 சய 1. அப்ப S3 சமன் 1 2 8 6 சய 1 5 வரும்.
இது எந்த முதலாவது சமன்பாடு பாருங்க. இதே சமன்பாடு S5க்கு நான் கதைச்சால் 5ஆம் செகண்ட் S5 சமன் 0 ஆரம்ப 0 சக 1/2 சரியா எண்ணுக்கு பதிலா 2 தர 5 சய 1. எனவே என்ன வரப்போகுது 1/2 10 சய 1 9 இது இந்த 2ஆவது. அவ்வளவு. இப்ப முதலாவது சமன்பாட்டின் கீழ் இரண்டாவது சமன்பாடு சரியா S3 இன் கீழ் S5 இது சமன் S5 இது சமன் 1 கீழ் 2 தர 5 கீழே 1/2 தர 9 வரும். எனவே 5 கீழ் 9 வரும். S3 க்கு S4 5 க்கு 9 5க்கு 9 வருவாங்க. 5க்கு 9 இதெல்லாம் சின்ன கேள்வி. 5க்கு வரும். மூன்றாவது ஆன்சர் பொருத்தமானது. ஜெயலலிதா இந்த கேள்வி வைத்தா சார். அதெல்லாம் சின்ன சின்ன கதைகள் சின்ன சின்ன கதை. சரி காணி அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்விக்கு தெளிவாக விளங்கி சொல்ற விஷயம். நாளைக்கு அடுத்த பேப்பர் அப்டேட் ஆகும் சரியா. நீங்க பிரெயினோட பிராக்டிஸ் பண்ணுங்க. கேள்வியில டைம் வச்சு 1 ஹவருக்குள்ள செஞ்சு பாருங்க. செய்யக்கூடிய கேள்விகளெல்லாம் தெளிவாக செஞ்சுருக்கீங்க. அவ்வளவுதான். வரும் நான் எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிக்கலாம். இந்திய தேவைங்கிறது கேள்வியில பழகிறது. அங்க ஃபைனல்ல போனீங்கன்னா டார்கெட் நல்லா கவனிங்க. பிசிக்ஸ்ல ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தவரையில் இதுதான் கதை சரி. அங்க இருக்கிற அந்த 50 MCQ கேள்விகளும் நாம கேள்விப்பட்ட கேள்விகளாக இருந்தால் நாங்க கேள்விப்பட்ட அல்லது செய்த வினா அந்த ஐடியாவில் செய்த வினாக்களாக இருந்தால் ஒவ்வொரு கேள்விகளையும் நீங்க 2.5 நிமிடத்துல முடிக்கலாம். அப்படி இல்லையா அந்த கேள்விக்கு டைம் எடுக்கும். எங்களுக்கு தெரியும் 50 கேள்விக்கு 2 மணி நேரம் தான் டைம். அப்போ ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் அவ்வளவுதான். அது கடந்து அப்போ ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் டைம் தாரானுன்னா அந்த கேள்வியை கட்டாயம் அதுக்கு முன்னால நீ என்ன செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. அங்க புதுசா போய் உங்களோட தியரி அப்ளை பண்ணி யோசிச்சு இது பண்ணி தியரி எல்லாம் குவிச்சு இது பண்ணி அந்த விடையை எடுக்க போனீங்கன்னா உனக்கு டைம் எடுக்கும். அப்ப ஒரு கேள்விக்கு நீங்க 5 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா பின்னால ஒரு கேள்வியை பிளவுறீங்கன்னா ஏன்னா ஒரு கேள்விக்கு நான் 2 நிமிஷம் தான் டைம் அதுக்கு மேல கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்கலாம். இதுல இருந்து விளைவிக்கிறாங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு நாங்க போவோமா அப்படின்னா நான் ரெடியா போகணும். அந்த 50 கேள்வி நாங்க செஞ்சிருக்கேன் அல்லது அந்த 50 கேள்வி ஐடியாஸோட நான் வேற கேள்விக்கு நான் பழகிருந்தா டக்கு அந்த டைப்ல முடியும். இதை டார்கெட் பண்ணித்தான் நம்மளோட டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வரும். அவ்வளவு கேள்வி செய்யறதுக்கு காரணம் நம்ம செய்யலாம். கேள்வி நான் தருவேன் அதை கவனிக்கும். கேள்விகள் நான் செய்யலாம் ஃபைனல்ல போயிருந்தா இன்ஷால்லா என்ன செய்யப்படுவாங்க இந்த 50 கேள்விகளை நாங்கள் கேள்விப்பட்ட கேள்விகள் அதுக்கு நாங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அதுக்கு நாங்க எப்படி தயாராகலாம்ங்கிறதுதான் இந்த தேவை. இதுல நாங்க பிளவுகள் இதுல எங்களுக்கு கேள்வி கஷ்டமா இருக்குன்னு விட ஒவ்வொரு கேள்விகளையும் தெளிவாக 100% விளங்கெடுக்கும் சரி. திரும்ப 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 கேள்வி செய்யணும். அந்த ஐடியாஸ் எடுத்துக்கணும். ஒரு கேள்வி எங்க ஸ்டார்ட் பண்றது எப்படி நாங்க முடிக்கணும் எப்படி நாங்க இதை அப்ளை பண்றீங்க அந்த தியரி கொண்டு எப்படி திணிக்கணும்ங்கிற கதைகள் எல்லாம் தெளிவாக விளங்கிடுங்க. அவர் செய்ய வந்துருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன செஞ்சிடலாம் ஒரு கேள்விகளை நான் பழகி எடுத்துக்கலாம். ஒரு கேள்விகளை நான் பழகி எடுத்துடலாம். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட் ஓகே சரி கவனிங்க. இப்போ வரும் அடுத்த கேள்வி சரியா பாருங்க. ஓய்விலிருந்து விழும் பொருள் ஒன்று முதலாவது 2வது 3வது மீட்டர்களை கடக்க நகரும் நேரங்களில் வைத்த இப்ப நல்லா இருக்கு. 8வது கேள்வி சரி. இங்க பாருங்க ஒரு துணிக்கு என்ன செய்திருந்தா துணிக்கு ஓய்வுல இருந்து விட போறாங்க. நல்லா பாருங்க ஓய்வுல இருந்து விட போறாங்க.
விட்டு கவனம் பாத்தீங்கன்னா முதலாம் இரண்டாம் மூன்றாம் செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். அவன் என்ன சொல்றான்னா நீங்க இயங்கிட்டு வார டைம்ல முதலாவது மீட்டர் சரி நீ பாருங்க கேள்வி நல்லா விளங்கிடுங்க பாருங்க. ஓய்விலிருந்து விழும் பொருள் ஒன்று முதலாம் இரண்டாம் மூன்றாவது மீட்டர்களை கடக்கும். இங்க பாருங்க இதுதான் முதலாவது மீட்டரை கடக்குதுமா இதுதான் முதலாவது மீட்டர். அதே போல இது அடுத்து அதே போல இது இரண்டாவது செகண்ட் இல்லையா தெளிவா விளங்கிக்க. முதலாம் செகண்ட்ல இயங்குற தூரத்தை விட இரண்டாம் செகண்ட்ல இயங்குற தூரம் கூட எல்லா வேகம் கூட்டிட்டு வரும். ஆனா இங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த முதல் நாட்ல இயங்குறது இந்த ஒரு மீட்டர் அதே போல இந்த ஒரு மீட்டர் அதே போல இந்த ஒரு மீட்டர் இதுதான் கதை. சரி இதுதான் கதை. நல்லா பாருங்க. மூன்றாவது மீட்டர்களை கடக்கும் நேரங்களின் விகிதம் என்ன? நேரங்களின் விகிதம் என்ன? சரி அப்ப நான் என்ன செய்யறதுன்னா இது T7 T1ல வருதுன்னு வைக்கிறேன். இது T7 T2ல வருது. சரியா இது T7 T3ல வருது. நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு விளங்கணும். சரியா இங்க பாருங்க இதுக்கிடையிலான நேரம் T1 இதுக்கிடையிலான நேரம் T2 மைனஸ் T1 இதுக்கிடையிலான நேரம் T3 மைனஸ் T2. ஒவ்வொரு மீட்டரை கடக்கிறதுக்கு நான் குறிச்சிருக்கிற தரவுகளின் அடிப்படையில இந்த நேரங்களை குறிச்சதெல்லாம் ஒவ்வொரு மீட்டரை கடக்கிறதுக்கான நேரம் முதலாவது T1 அடுத்தது T2 மைனஸ் T1 அதே போல T3 மைனஸ் T2 இந்த போட்டதோட என்ன செய்யணும்? ஆம் சார். ரைட் ஓகே இப்ப கவனிங்க சரியா. நான் இந்த புள்ளியை A எடுத்துக்கிறேன் இந்த புள்ளியை B எடுத்துக்கிறேன் இந்த புள்ளியை C எடுத்துக்கிறேன் இந்த புள்ளியை D எடுத்துக்கிறேன். ரைட் கவனிங்க A to B க்கு A to B கீழ்நோக்கிய திசையில S7 UT plus half AT squared நான் யூஸ் பண்ணுவேன். சரியா S7 UT plus half AT squared நான் யூஸ் பண்ணினால் இங்க பாருங்க இடப்பேச் A இலிருந்து இதுக்கு 1 மீட்டர் இது சமன் சுயாதீனமாக விழுந்தால் இது அப்படியே 0 ஆகிடும். 1/2 தர 10 தர T1 ஸ்கொயர்டு அப்ப எனவே 1 சமன் 5 T1 ஸ்கொயர் T1 சமன் 1/5 வரும் T1 ஸ்கொயர் சமன் அப்ப T1 சமன் வர்க்கமூலம் 1/5 வர்க்கமூலம் 1/5. ரைட் ஓகே T1 கரெக்ட். அடுத்தது A to C க்கு நான் பயன்படுத்தினால் கீழ்நோக்கிய திசையில அதே S7 UT plus half AT squared நான் யூஸ் பண்ணினால் அங்கேயும் அதே கதை ஆரம்ப வேகம் 0 S க்கு பதிலா A இலிருந்து C க்கு 2 மீட்டர் காணும் 2 மீட்டர் சமன் 5 half தர A க்கு பதிலா 10 கோடி அப்ப 5 T2 ஸ்கொயர்டு அப்ப T2 ஸ்கொயர் சமன் 2/5 T2 சமன் வர்க்கமூலம் 2/5 வர்க்கமூலம் 2/5 அது T2. அதே மாதிரி A to D க்கு நாங்க யூஸ் பண்ணினா A to D க்கு நாங்க கீழ்நோக்கி S7 UT plus half AT squared நான் யூஸ் பண்ணுவோம். S7 UT plus half AT squared நாங்க யூஸ் பண்ணினா நல்லா கவனிங்க A ல இருந்து ஸ்டார்ட் பண்றது இன்னும் ஆரம்ப வேகம் 0 தான். எனவே இந்த இடத்துல 3 சமன் 5 தர T3 ஸ்கொயர்டு வரும். ஏன்னா half A க்கு பதிலா 10 T3 ஸ்கொயர் அப்ப இதுல இருந்து T3 ஸ்கொயர் சமன் 3/5 வரும். அப்ப T3 சமன் வர்க்கமூலம் 3/5. நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா நேரங்களுக்கு இடையிலான விகிதம் அதாவது நான் எழுதுறேன் பாருங்க T1 க்கு T2 minus T1 க்கு T3 minus T2 இவங்களுக்கு இடையிலான விகிதம் ரைட் இத அப்படியே கொண்டு வரும் T1 க்கு பதிலா இங்க பாருங்க 1 வர்க்கமூலம் 5 சரி 1/5ல முழுவதையும் வர்க்கம்டா மேலே கீழே குறைக்கலாம் தானே இப்படி எழுதலாம் தானே
ஒன்றிற்கு வர்க்கமூலம் 5 T2 மைனஸ் T1 இவர் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 சய T1 க்கு பதிலா வர்க்கமூலம் 1 வர்க்கமூலம் T3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 சய வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 ரைட் அவ்வளவுதான். இப்ப பாருங்க இதுலயும் பகுதியின் சமன் இதுலயும் பகுதியின் சமன் இங்கேயும் வர்க்கமூலம் 5 இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன் பொதுவா எழுதலாம் அவசரப்படுவாங்க வர்க்கமூலம் 1 இருந்தா 1 தான் வருமே கீழே வர்க்கமூலம் 5 பகுதியின் சமன்டா தொகுதியை கழிக்கலாம். எனவே வர்க்கமூலம் 2 செய்ய வர்க்கமூலம் 1 கீழே வர்க்கமூலம் 5க்கு பகுதியின் சமன். எனவே தொகுதியை கழிக்கலாம். வர்க்கமூலம் 3 செய்ய வர்க்கமூலம் 2 கீழே வர்க்கமூலம் 5. எனவே வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5 பெற்றா 1 வர்க்கமூலம் 2 செய்ய வர்க்கமூலம் 1 அது 2 வருமே செய்ய வர்க்கமூலம் 3 செய்ய வர்க்கமூலம் 2 அவரோட விடை சரி இதோ சரி அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் இதுக்கு உங்களோட 5வது விடை பொருத்தமானது. 5வது விடை பொருத்தமானது. சரி 5வது விடை பொருத்தமானது. ஜெயலலிதா கேள்வி சார். ரைட் ஓகே. அப்ப என்ன செய்யணும் கவனிங்க. 8 வரைக்குமான வினாக்களை நான் விளங்கப்படுத்திருக்கேன். திரும்ப ஒரு தடவை நல்லா செஞ்சு பாருங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பர் டிஸ்கஷன் இதுல மிச்சம் இருக்கிற கேள்விகளை நாங்க நாளைக்கு நாளை இந்த 2வது நம்ம பார்ப்போம். சரிங்களா? தியரி பார்க்கறதுனால தியரி கிளாஸ் தான் நம்ம 3 நாள் கூட தேவைப்படுது. இது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேப்பருக்கு வந்து தனி ஒரு பப்ளிஷ் பண்ணி ஏன்னா ஃபுல்லா நாங்க சரியா? அப்ப அதுக்குரிய ஒழுங்கான ஒவ்வொரு கேள்விக்குமான விளக்கங்கள் தெளிவாக எழுதப்படும். திரும்ப திரும்ப செய்யறதுனால சரியா? ரைட். மிச்சம் இருக்கிற கேள்விகளோட இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. சந்திப்பு